இந்த திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து தமிழ் கேள்வி நாம பேசி வந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பல்வேறு அமைச்சர்களினுடைய அவர்கள் துறை சார்ந்த சாதனைகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். அதற்கான பிரத்யேகமான வீடியோக்களை கூட தமிழ் கேள்வி செய்து கொடுத்திருப்பது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி கல்வித்துறையா இருக்கட்டும், விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இந்து சமய அறநிலைத்துறையா இருக்கட்டும், தொழில்துறையாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சட்டத்துறை என்று பல்வேறு துறைகள், நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை நிறைய எடுத்துக்கலாம். ஒவ்வொரு துறை வாரியாக அந்த துறைகள் எவ்வளவு தூரம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது, அதனால் எவ்வளவு வளர்ச்சி அப்படிங்கிறத பற்றி, கோவில் எத்தனை கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கு, எவ்வளவு கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு, எத்தனை மாணவர்கள் பள்ளி கல்வித்துறையாளர் பயன்பெற்றிருக்கிறார்கள், தொழில்துறையால எவ்வளவு மேம்பாடு அடைந்திருக்கிறார்கள், இப்படி நம்ம நிறைய பட்டியலிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த பட்டியல்ல அதே மாதிரி மிக முக்கியமாக இன்னொரு அமைச்சர் இருக்கிறார். அவரை ரொம்பவே சங்கிகள் குறி வைப்பாங்க, பயங்கரமா குறி வைப்பாங்க அவரை. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் KN நேரு அவர்கள். அமைச்சர் KN நேரு அவர்களை ஏன் சங்கிகள் அவ்வளவு குறி வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தளபதிகள், தலகர்த்தர்கள். அதுல முதலமைச்சரே ஒரு வார்த்தை சொல்லுவார், மாநாடுன்னா நேரு, நேருன்னா மாநாடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த அளவிற்கு KN நேரு அவர்கள் அவருக்குன்னு என்ன சொல்றது, ஒரு 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 தனித்த திறமை. அந்த மிகப்பெரிய மாநாடுகள், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை எழுச்சி வரக்கூடிய வகையில் பெரிய மாநாடுகள் அதெல்லாம் நடத்துறதுல KN நேரு அவர்கள் எவ்வளவு தூரம் திமுகவினுடைய வெற்றிக்கு அவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் எவ்வளவு பங்காற்றுவார்னு தெரியும். அப்ப அவரை குறி வச்சு பாஜகவும் சங்கிகளும் என்னெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு சில விஷயங்களை நினைவுபடுத்தணும் விரும்புறேன். நீங்க அவருடைய அமைச்சராக அவர் சாதித்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய தொகுதியில என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தா அதுவே ஒரு பெரிய பட்டியலா இருக்கு. ரொம்ப எளிமை. நீங்க இங்க இருந்து ஊருக்கு போறீங்கன்னு வைங்க, மதுரை போறீங்க அப்படின்னா, திருச்சியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. பஞ்சப்பூர் அப்படிங்கிற பகுதியில திருச்சி சிட்டி தாண்டின உடனே நாங்க ஊருக்கு போகும்போது, கார்ல போகும்போது அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள போய் வண்டியை நிப்பாட்டி, காரை நிப்பாட்டி, அந்த பேருந்து நிலையம் அப்பதான் திறக்கப்பட்ட ஒரு சில வாரங்கள் இருக்கும், போய் பார்த்தோம். விமான நிலையம் என்று நினைக்கக்கூடிய விதத்துல, இன்னும் சொல்ல போனா விமான நிலையம் கூட தோத்துரும், அவ்வளவு பிரம்மாண்டமா மிகச் சிறப்பாக ஏசி உள்ள எஸ்கலேட்டர். திருச்சியில இப்படி ஒரு பேருந்து நிலையமா அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருந்து வந்த சிலர், குறிப்பாக பத்திரிகையாளர்கள்லாம் அந்த திருச்சி பேருந்து நிலையத்தை பார்த்துட்டு அசந்து போனாங்க. அந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் முத்தமிழறிஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், வணிக வளாகம் பஞ்சப்பூர்ல, பேரறிஞர் அண்ணா கனரக சரக்கு வாகன முனையம் கட்டும் பணி மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகள் பஞ்சப்பூர்ல பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 537 கோடி ரூபாயில மிகச் சிறப்பாக இன்றைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது பேருந்து நிலையம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அரசுக்கு கிடைத்த வெற்றி என்று எடுத்துக்கொண்டாலும், திருச்சி மேற்கு தொகுதியில அமைச்சர் KN நேரு அவர்களுடைய தொகுதியில அமைந்திருக்கக்கூடிய அவர் செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் செய்த பணிகளில் இது பிரதானமான ஒன்று. பணிகளை பட்டியலிட்டிருக்கிறாங்க அவங்க, அவ்வளவு பெரிய லிஸ்ட். சரியா? பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி பஞ்சப்பூர்ல 236 கோடி மதிப்பு. பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி என்ன செஞ்சாங்க திமுக MLA-க்கள் என்று அஇஅதிமுகவோ பாஜகவோ கேட்கிறதல்லவா? அதற்கான பதில் தான் இவை. திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு MLA-க்களும் இந்த மாதிரி பட்டியல் போட முடியும். நான் ஏற்கனவே அமைச்சர் TRB ராஜா அவர்களுடைய பட்டியல், மன்னார்குடிக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு பட்டியல் போட்டிருந்தேன். சரியா? அடுத்தது நான் இது மாதிரி ஒவ்வொரு முடிந்த அளவிற்கு எந்தெந்த தொகுதிகளை என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சேகரித்து நான் உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, வெறும் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட திட்டங்களை வைத்து மட்டும் திமுகவினர் ஓட்டு கேட்கல. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு முழுமைக்கும் பயன் தரக்கூடிய திட்டங்கள் எது? நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், மகளிர் உரிமை பயணம், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், உரிமை தொகை, இதெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோரும் பயன்பெறக்கூடிய திட்டம். இதை சொல்லி மட்டும் அவர்கள் வாக்கு கேட்கவில்லை, அவரவர் தொகுதியில் என்ன செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலோடு கேட்கிறார்கள் என்பதற்காக இதை சொல்றேன். அதே மாதிரி ஆம்னி பேருந்து நிலையம் பஞ்சப்பூர்ல, அரசு பேருந்து நிலையம் தனி, ஆம்னி பேருந்து நிலையம் தனி, முதல்வர் படைப்பகம்,
நான் எல்லா தொகுதியிலும் இன்னைக்கு விரிவுபடுத்தியிருக்கிறார் முதல்வர். உறையூர் மருத்துவமனை சாலையில முதல்வர் படைப்பகம் இருக்கிறது. இந்த படைப்பகம் பல்வேறு மாணவ மாணவிகளை டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஜேஇஇ, நீட்டை நம்ம கடுமையா எதிர்க்கிறோம். பட் அது வர்ற வரைக்கும், அது ஒளியற வரைக்கும், அதுதான் வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது அதற்கும் தயாரிப்பதற்கு அந்த மாணவ மாணவிகள் அங்க வந்து படிக்கிறாங்க. சரியா? கல்வி ரீதியாகவும் கற்றுக்கொள்கிறார்கள், வேலை வாய்ப்பிற்காகவும் கற்றுக்கொள்வதற்கு அங்கே ஏராளமான மாணவ மாணவிகள் வருகிறார்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தார்ச்சாலை பணிகள்னு ஒரு பட்டியல் இருக்கு. தார்ச்சாலை பணிகள் கிட்டத்தட்ட 1542 தார்ச்சாலைகள் 220 கோடி மதிப்பீட்டுல அந்த தொகுதியில மட்டும், திருச்சி மேற்கில் மட்டும் நடைபெற்றிருப்பதாக அமைச்சர் நேரு அவர்கள் அவருடைய தொகுதி குறித்த சாதனைகளை பட்டியல் போடுகின்ற பொழுது இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. மிக குறிப்பாக விளையாட்டு மையம் எங்க திருச்சி சிட்டி கிளப் அண்ணா நகர்ல உழவர் சந்தை அருகில் ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மையம் 5.51 கோடி மதிப்பில். சீர்மிகு நகர திட்டம் அறிவுசார் மையம் கண்டோன்மெண்ட் ஒத்தக்கடை பகுதியில் வார்டு எண் 54ல. ஏன் இதை இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம் அப்படின்னா, எங்கெங்க செஞ்சாங்க, என்னங்க இந்த அரசு செஞ்சது, என்னங்க செஞ்சாரு எம்எல்ஏ ஒண்ணுமே செய்யலங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவா கிளப்பி விட்டுறாங்க. மக்களுக்குமே அவரவர் பகுதியில் செய்தவற்றை நாம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. பாருங்க, உங்க பகுதியில இவ்வளவு நடந்திருக்குது அப்படிங்கிறத நினைவுபடுத்தி, ஏன் இவ்வளவு நினைவுபடுத்தி, ஏன் இப்படி நெஞ்சு வலிக்க கத்தி இவ்வளவுலாம் சொல்லணும் அப்படின்னா, மீண்டும் இந்த மண்ணில் திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும். சார், ஒட்டுமொத்தமா ஸ்டாலின் அவர்களுடைய சாதனைகளை சொன்னா போதாதா? அதுவே போதும். ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு தொகுதியினுடைய எம்எல்ஏக்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். ஒரு தனித்த பெரும்பான்மையோடு மிகப்பெரிய வெற்றியோடு மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அப்பதான் இந்த பாஜக குடைச்சல் கொடுக்காது. அப்ப ஒரு இமாலய வெற்றியை அவர் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம். ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த எம்எல்ஏக்கள் செய்த பணிகள், அமைச்சரா இருப்பாங்க அவங்க, பட் எம்எல்ஏவா அந்த தொகுதிக்கு அவங்க என்ன செஞ்சாங்கிறத சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதுதான் இந்த அரசை மீண்டும் உறுதியாக தனித்த பெரும்பான்மையோடு இந்த அரசு மீண்டும் அமைவதற்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதுக்காக பட்டியலிடுறோம். ஓகே, சரியா? இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணி, மின் மோட்டார் பொருத்தி இயக்கும் பணி ஒத்தக்கடை வார்டு எண் 53ல. சரியா? 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நிறைய திட்டம் இருக்கு, நிறைய எடுக்கலாம். வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் குடிநீர் ஆதாரம் பெருக்கி குடிநீர் குழாய்கள் புனரமைக்கும் பணி 11 இடங்கள்ல நடந்திருக்குது, திருச்சி மேற்குல மட்டும். இந்த 11 இடங்களில் நடைபெற்ற இதனுடைய மதிப்பு 111.77 கோடி ரூபாய். 111 கோடி ரூபாய்க்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் குடிநீர் ஆதாரங்கள் மேம்படுத்தும் பணி, அதோடு சேர்த்து குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கிறது. கல்லாங்காடு, எம்எம் நகர், சண்முகா நகர், பஞ்சப்பூர் ஆகிய பகுதிகளில் 5 லட்சம் கொள்ளளவு கொண்ட 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணி. அதே மாதிரி எஸ்பிஐ காலனி, காஜாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இதே மாதிரி 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டி. ராஜா காலனி முதல் கரை ரோடு உய்யக்கொண்டான் ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்கும் பணி. அண்ணா நகர் இணைப்பு சாலை பகுதியில் உய்யக்கொண்டான் ஆற்றின் குறுக்கே நடைமேடை அமைக்கும் பணி. இது இல்லாமல் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் திருச்சி மேற்குல மட்டும் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் தார்ச்சாலை பணிகள் வார்டு எண்கள் 23, 25, 26, 53, 54, 57 இந்த வார்டுகள் எல்லாம் தார்ச்சாலையை அமைக்கும் பணிகள் முடிவடைந்து மக்கள் இன்றைக்கு நல்ல ஒரு தரமான தார்ச்சாலையை அங்கே பயன்படுத்துகிறார்கள். சிமெண்ட் கான்கிரீட் பணிகள் வார்டு எண் 53ல. கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி வார்டு எண்கள் 25, 62ல. சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி வார்டு எண்கள் 27 மற்றும் 56ல. பூங்காக்கள் அமைக்கும் பணி வார்டு எண்கள் 27 மற்றும் 54ல. விளையாட்டு மைதானம் வார்டு எண் 53ல. புதை வடிகால் வார்டு எண்கள் 27, 54லயும். குடிநீர் விநியோகம் வார்டு எண்கள் 24, 61லயும். மழைநீர் வடிகால்கள் வார்டு எண்கள் 22, 53, 54ல. மாநகராட்சி பள்ளிகளில் மராமத்து மற்றும் பராமரிப்பு பணிகள். எடமலைப்பட்டி புதூர் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டும் பணி. பிராட்டியூர் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் கட்டிடம் கட்டும் பணி. எடமலைப்பட்டி புதூர் ராஜீவ்காந்தி நகர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி முதல் எடமலைப்பட்டி புதூர் ராஜீவ்காந்தி நகர் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் முதல் தள கூடுதல் கட்டிடம் வார்டு எண் 29 அக்பர் தெரு பகுதியில் மாநகராட்சி பள்ளி கட்டிடம்
பீமநகர் மேட்டுத்தெரு பள்ளி கட்டிடத்திற்கான மாற்று கட்டிடம், அங்கிருந்து ஒரு மாற்று கட்டடம் இங்க கட்டி கொடுத்திருக்காங்க. பஞ்சப்பூர் குளத்தை மேம்படுத்தும் பணி, ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பகுதியில் அணுகு சாலை அமைக்கும் பணி மற்றும் பாதசாரிகளுக்கான நடைபாதையுடன் கூடிய மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி, புறவழிச்சாலை பஞ்சப்பூர் முதல் கருமண்டபம் வரை மற்றும் உறையூர் முதல் கோணக்கரை குடமுருட்டி வரை உய்யக்கொண்டான் கால்வாய் கிழக்கு வரை புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள். அப்போ ரோடு ஸ்ட்ரீட்டுக்கு இங்க ஒவ்வொரு வார்டா தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிகள், அப்புறம் படிப்பதற்கு முதல்வர் படைப்பகம், விளையாட்டு திடல், இந்தியாவே பிரமித்து பார்க்கக்கூடிய விதத்தில் மிகச் சிறப்பான ஒரு பஞ்சப்பூர்ல ஒரு உலகத்தரத்திற்கு ஒரு பேருந்து நிலையம், தனியார் பேருந்துகளுக்கு தனியா ஆம்னி பேருந்து நிலையம். நான் என்ன சொல்றேன், அதிமுக பாஜக சொல்லணும், ஏதாவது இப்படி 10 சாதனைகளை அவங்க தொகுதியில நாங்க செஞ்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு அதிமுக எம்எல்ஏ சொல்லுங்க. பிரதமர் மோடி அவருடைய சொந்த தொகுதி, அவருக்கார் பாருங்க நாடாளுமன்ற உறுப்பினரா வாரணாசி, அந்த தொகுதியில கூட ஒரு பிரதமராக கூட தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் முதலமைச்சரிடம் கேட்டு பெற்று தங்கள் தொகுதியில் நிறைவேற்றிய திட்டங்களை பிரதமர் ஒரு எம்பியாக அவர் தொகுதிக்கு செஞ்சிருப்பாருன்னு டவுட். நான் சேலஞ்ச் பண்றேன். இந்த அரசு அவ்வளவு தூரம் ஒவ்வொரு தொகுதிக்கும் செய்திருக்கிறது, அவ்வளவு தூரம் ஒவ்வொரு தொகுதிக்கும் செய்திருக்கிறது. அதே மாதிரி நோயாளிகளின் உறவினர்கள் தங்கும் விடுதி எங்க, புத்தூர் அரசு பொது மருத்துவமனை வளாகத்துல நோயாளிகள் உள்ள இருப்பாங்க, அவங்க உறவினர்கள் எங்க தங்குறது, ஹாஸ்பிட்டல்ல தங்க இடம் இருக்காது. அப்ப அவங்க தங்குறதுக்கு அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நோயாளிகளின் உறவினர்கள் தங்குவதற்கு விடுதி. இதெல்லாம் தனியார் மருத்துவமனையில தான் நீங்க பார்க்க முடியும், ஆனால் ஒரு அரசு மருத்துவமனையில் இது செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 100 MLD நவீன கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம், மேரிஸ் மேம்பாலம் கட்டுப்பணி, உறையூர் மார்க்கெட்டு வார்டு எண் 9, இரட்டை வாய்க்கால் பூங்கா அழகுபடுத்தும் பணி வார்டு எண் 22, பாதாள சாக்கடை திட்டம், இரட்டைமலை கோயில் பகுதியில் புதிதாக தார் சாலை அமைக்கும் பணி. இது எல்லாத்தையும் தாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய நியாய விலை கடைகள் மட்டுங்க, நியாய விலை கடைகள் மட்டும் வார்டு எண்கள்ல 8, 9, 10, 11, 23, 24, 25, 26, 27, 28, 29, 51, 53, 54, 55, 58, 62 இவ்வளவு இடங்கள்ல நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கு, சப் ரேஷன் ஷாப் திறக்கப்பட்டிருக்கு. ஏன் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இவங்க மேலோட்டமா சொல்லிட்டு போறாங்கல்ல, பாஜக காசு கொடுத்து வெற்றி பெறுகிறது, திமுக காசு கொடுத்து வெற்றி பெற்று விடுகிறார்கள், திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள். அப்படிலாம் மக்கள் அப்படிலாம் ஏமாற மாட்டாங்க. நீங்க மக்களை கொச்சப்படுத்துறீங்க, மக்களை மலினப்படுத்துறீங்க, மக்கள் ஏதோ வெறும் காசுக்கு ஓட்டு போடுற மாதிரி நினைக்கிறீங்க. இல்ல, இவ்வளவு திட்டங்களை ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் அமைச்சர்களாக இருந்தாலும் இவ்வளவும் செஞ்சிருக்கிறாங்க. முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர், ஆனா கொளத்தூர் தொகுதிக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர். போய் பாருங்க கொளத்தூருக்கு, நான் நேர்ல போய் பார்த்து எடுத்து போட்டேன். முதலமைச்சர் தொகுதியில பெரியார் பெயர் தாங்கிய அந்த அரசு மருத்துவமனை வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அவ்வளவு விஸ்தீகரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய கட்டிடம், புதிய எக்யூப்மெண்ட்ஸ், சர்வதேச தரத்துல தனியார் மருத்துவமனை தோற்று போகின்ற அளவிற்கு கொளத்தூர்ல அவ்வளவு சிறப்பான ஒரு அரசு மருத்துவமனை. அதற்கு நேர் எதிர்க்கு முதல்வர் படைப்பகம். கொஞ்சம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அற்புதமான ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு, விளையாட்டு உள் விளையாட்டு அரங்கம். ஏங்க நான் சேலஞ்ச் பண்றேங்க, நீங்க ஒரு ஸ்டேட்ல இப்படி காட்டுங்க, இந்தியாவில, பீகார்ல, உத்தரப்பிரதேசல, குஜராத்ல, மகாராஷ்டிரால ஒரு ஸ்டேட் எனக்கு இப்படி காட்டியிருப்போம். அரசு இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்கா, காட்டுங்க நீங்க. தனியார் மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவமனை அரசு மருத்துவமனை, தனியார் கல்லூரிகளுக்கு நிகரான கல்லூரிகள், பிரைவேட் லைப்ரரியை தோக்கிற அளவுக்கு ஹைடெக் லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரி, ஜிம்மு, ஸ்விம்மிங் பூலு காட்டுங்க நீங்க. அப்ப இவ்வளவும் ஒவ்வொரு தொகுதியிலும் நடந்திருக்குது. அதனாலதான் இதை சொல்றேன். இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இங்க சில அப்படியே எப்படியாவது திமுக அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் இது நடந்துருக்கு. நான் இதே மாதிரி ஏற்கனவே எங்க தொகுதிக்கு சொன்னேன், ராதாபுரம் தொகுதிக்கு சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். எங்க வள்ளியூருக்கு மட்டும், ராதாபுரம் தொகுதிக்கு மொத்தத்துக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. எங்க ஊருக்கு மட்டும், வள்ளியூருக்கு மட்டும் ஒரு அரசு தலைமை மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையத்தை பிரம்மாண்டமா விஸ்தீகரிச்சு ஒரு பேருந்து நிலையம், சரியா, குடியிருப்புகள்,
அவ்வளவு வீடுகளுக்கும் தாமிரபரணி, இதுவரைக்கும் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாமிரபரணியின் தண்ணீர் கிடைக்காதவர்களுக்கு எல்லாம் தண்ணீர். அதே மாதிரி வள்ளியூருக்கு ஒரு சப்கோர்ட். எவ்வளவு வள்ளியூருக்கு மட்டும் சந்தை, வள்ளியூர் சந்தை நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல இருந்து அப்படித்தான் பார்த்திருக்கேன். 12 பேர் இருந்துச்சு சந்தை. அதை இடித்து இன்றைக்கு புனரமைத்து மிகச் சிறப்பாக அவ்வளவு சூப்பரா ஒரு சந்தை. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசு ஒரு எம்எல்ஏ வேற என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஒரு காலத்துல எங்க ஊர்ல எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சைக்கிள் போட்டு தண்ணி எடுத்திருக்கோம். குடத்துல தண்ணி போட்டு சைக்கிளை வச்சு அடிச்சிருக்கிறோம். தண்ணீர் பஞ்சம். இன்னைக்கு நெல்லை மாவட்டம் ராதாபுரம்லாம் காஞ்ச காடுக்கு பேர் எடுத்த பகுதி. இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்குன்னு சொல்லுங்க யாராவது. அப்போ அவ்வளவு சிறப்பாக சின்ன சின்ன குக்கிராமங்களுக்கு மிகச் சிறப்பான தார் சாலை வசதி, பாலம் இல்லையா? அப்ப இவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில வீடியோலயே கோரிக்கை வச்சிடறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரிடம், ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவைத் தலைவர் ஐயா அப்பா அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் வள்ளியூர்காரனா நான் ஒரு கோரிக்கை தமிழ் கேள்வி வாயிலாக வைக்க விரும்புறது என்ன தெரியுமா? வள்ளியூருக்கு ஒரு கல்லூரி வேண்டும். வள்ளியூர்ல ஒரு அரசு கல்லூரி, கலை கல்லூரி. பக்கத்துல கள்ளிக்கூடத்துல இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த பக்கம் ஆர்லாமணி போண்டி இருக்குது. சுத்தி நிறைய தனியார் கல்லூரிகள் இருக்கின்றன. வள்ளியூர்ல ஒரு அரசு கலை கல்லூரி, இது நான் வள்ளியூர்காரனாக வைக்கக்கூடிய கோரிக்கை. நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் அதையும் செய்து தருவார்கள் நம்முடைய முதலமைச்சர் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனவே ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த மாதிரி பல்வேறு சாதனைகள் இருக்குது. நீங்க உங்க தொகுதியில பார்வையாளர்கள், தமிழ் கேள்வி சொந்தங்கள், உங்க எம்எல்ஏ உங்க தொகுதிக்கு இந்த மாதிரி செய்த திட்டங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் உங்க தொகுதிக்கு செய்த திட்டங்கள், குறிப்பிடத்தகுந்த திட்டங்கள் இருந்தால் அதை பின்னூட்டமிடுங்கள். மக்கள் பார்க்கட்டும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையட்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.